புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. போதைப் பழக்கம் மனித குலத்திற்கே கேடு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த மலைப்பகுதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் வட்டத்தில் உள்ள பர்கூர் மலைப்பகுதியாகும். இந்த மலைப்பகுதியின் அடிவாரத்திலேயே ஒரு அணையும் உள்ளது. இந்த அணை வரட்டுப்பள்ளம் அணை என அழைக்கப்படும். இந்த மலைப்பகுதியில் உள்ள காற்றாறுகள் மற்றும் 2 பெரிய நீரோடைகள், அதாவது வரட்டுப்பள்ளம் மற்றும் கும்பரவாணி பள்ளம் என்று அழைக்கக்கூடிய நீரோடைகளிலிருந்து வரக்கூடிய நீரை சேமித்து வைத்து இந்த பகுதியில் உள்ள செல்லம்பாளையம், சங்கராபாளையம், வட்டக்காடு மற்றும் புதுக்காடு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த அணை பாசனம் தருகிறது. மேலும் இந்த அணையிலிருந்து மழைக்காலங்களில் உபரி நீராக வெளியேற்றப்படக்கூடிய நீரானது அந்தியூர் பகுதியில் உள்ள எண்ணமங்கலம் ஏரி, கெட்டிச்சமுத்திரம் ஏரி, அந்தியூர் பெரிய ஏரி, சந்திபாளையம் ஏரி, வேம்பத்து ஏரி, ஆப்பக்குடல் ஏரி போன்ற ஏரிகளுக்கு தண்ணீரை வழங்குகிறது. இதன் மூலமாக இந்த பகுதி பாசன வசதி பெறுகிறது. இந்த அணையானது 1980ஆம் ஆண்டு அன்று கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த அணையானது இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு இந்த வனப்பகுதி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், டிஎன்பாளையம் வனச்சரக பகுதிகளையும் சேர்த்து தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்தது. அதாவது இது தந்தை பெரியார் காணுயிர் காப்பகம் என்ற பெயரில் 18வது வனவிலங்கு சரணாலயமாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தையும் மற்றும் காவேரி தெற்கு காட்டுயிர் சரணாலயத்தையும் இடையில் யானைகள் மற்றும் புலிகள் நடமாடுவதற்கான முக்கிய வலைத்தடமாக செயல்படுகிறது. இந்த மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் யானைகள், புலிகள், செந்நாய்கள், சிறுத்தைகள், கரடிகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் மற்றும் பல்வேறு வகையான மானினங்கள் இந்த மலைப்பகுதியில் உள்ளன. மேலும் பல்வேறு வகையான பறவைகள், பல்வேறு வகையான மலைப்பாம்பு வகைகளும் இந்த மலைப்பகுதிகளில் உள்ளன. சரணாலயம் அறிவிக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளின் பாதுகாப்பு பகுதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த மலைப்பகுதிக்கு அருகிலேயே கர்நாடக மாநிலத்தில் மலை மாதேஸ்வரா வனவிலங்கு சரணாலயமும் உள்ளது. இந்த பர்கூர் மலைப்பகுதிகளில் 33க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களிலேயே பர்கூர் தான் மிகப்பெரிய மலை கிராமமாகும். இங்கிருந்தே இந்த மலைப்பகுதி நிர்வகிக்கப்படுகிறது. பர்கூர், கொங்காடை, ஊசிமலை, செங்குளம், ஓசூர், தாளக்கரை, தாமிரைக்கரை, ஒன்னக்கரை, சின்ன செங்குளம், தம்புரெட்டி, ஈரெட்டி, மடம், தேவர்மலை, பெஜிலிட்டி, சோளக்கனை, திருசுனாம்பாளையம், கர்கேகண்டி போன்ற மலை கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மலைவாழ் மக்களே. இவர்கள் விவசாயம், மலைத்தோட்ட பொருள்களை சேகரித்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இங்கே ராகி, கம்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு மற்றும் பலாப்பழங்கள் போன்ற தானிய வகைகள் இங்கே அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன. மேலும் பர்கூர் மலைப்பகுதியின் பூர்வீக இனமான பர்கூர் மாட்டினம் புகழ்பெற்றது. நடுத்தர உடல்வாகு, பழுப்பு நிறம், வெள்ளை திட்டுக்கள், வேகம் மற்றும் சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றது. இந்த அரிய நாட்டு மாடு இனத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு பர்கூர் அருகே திருசுனாம்பாளையம் கிராமத்தில் பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தி வருகிறது. போக்குவரத்து என்று எடுத்துக்கொண்டால் இந்த பர்கூர் மலைப்பகுதிக்கு அந்தியூரிலிருந்து தினசரி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
அந்தியூரிலிருந்து பர்கூர் மலைப்பகுதியின் மேற்கு பகுதிக்கு கொங்காடை வரையும் 2 அரசு பேருந்துகளும், தமிழ்நாடு எல்லை வரை கர்கேகண்டிக்கு 2 தனியார் பேருந்தும் அரசு பேருந்து வசதியும் உள்ளன. மேலும் கிழக்கு பகுதிகளுக்கு தேவர்மலை வரை தமிழ்நாடு அரசு பேருந்து வசதியும் உள்ளது. மேலும் இந்த வழியாகத்தான் அந்தியூரிலிருந்து கொல்லேகால் செல்லக்கூடிய பிரதான சாலையும் உள்ளது. இந்த சாலை தமிழ்நாடு கர்நாடகாவின் முக்கிய சாலையாக உள்ளது. சத்திமங்கலம் திம்பம் வழிச்சாலை இரவு நேரங்களில் மூடப்படுவதனால் அதற்கு மாற்றுப்பாதையாக இரவு நேர பஸ் போக்குவரத்திற்கு இந்த சாலையே பிரதான சாலையாக உள்ளது. மேலும் சத்திமங்கலம் திம்பம் சாலையில் அதிக பாரம் கொண்ட லாரிகளுக்கு அனுமதி இல்லை என்பதால் லாரி ஓட்டுநர்கள் இந்த சாலையவே பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த மலைப்பகுதியில் தாமரைக்கரைக்கு கிழக்கே உள்ள ஈரட்டி கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு அருவியும் உள்ளது. இந்த பகுதியானது அடர்ந்த வனத்தில் இருப்பதனால் இங்கு விலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். இதனால் இந்த பகுதிக்கு செல்ல தடை விதித்துள்ளது வனத்துறை. இந்த மலைப்பகுதிகளில் உயர் மதிப்புடைய மரங்கள், சந்தன மரம், தேக்கு மரங்கள் போன்ற உயர் மதிப்புடைய மரங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். மேலும் இந்த மலைப்பகுதியில் உள்ள மூலிகை செடிகளில் இருந்து வரக்கூடிய சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கும் இயற்கையின் அழகை ரசிப்பதற்கும் இங்கு உள்ள மலையின் இதமான சூழ்நிலையை அனுபவிக்கவும் ஏராளமானோர் சுற்றுலா பயணிகள் தினசரி வந்து சாலை ஓரங்களில் நின்று மலையின் அழகை ரசித்தபடி செல்கின்றனர். நன்றி மக்களே. மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.